வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தொடர்ந்து 3வது நாளாக மாந்தோப்பில் புகுந்த ஒற்றை யானையை பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். பேரணாம்பட்டு அருகே கோட்டையூர் கிராமத்தில் தொடர்ந்து 3வது நாளாக குமார் என்பவருடைய மாந்தோப்பில் புகுந்த ஒற்றை யானை 50க்கும் மேற்பட்ட மாமரங்களை சேதப்படுத்தியுள்ளது. 3வது நாளாக புகுந்த காட்டு யானையை கண்ட பொதுமக்கள் பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் வெடிவெடித்தும் தீயிட்டும் யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்களுக்குள் யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரணாம்பட்டு அடுத்து கிராமம் கோட்டையூர் கிராமத்துலேருந்து பேசுகிறவங்க. முனிரத்னம்ன்றவர் மாங்காய் தோப்பு 2 ஏக்கரா வச்சுருக்கிறாரு. அதில் காட்டு யானை ரொம்ப தொல்லைப்படுதுங்க. முதலேத்து ஒரு 12 மரம், இப்போ ஒரு 15 மரம், மொத்தம் 27 மரம் சாப்பிட்டு இருக்குங்க. அதை விலை மதிப்புள்ள ஒரு மாங்காவை அதுதான் சாப்பிடுதுங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. தினமும் சாப்பிடுதுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. குழந்தைங்கள்லாம் வச்சுன்னு நாங்கள் ஒரு 20-25 வருஷமாக தலைமுறையாக இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா தினமும் வயலில் தென்னை மரம், மாமரம், பலா மரம் எல்லாமே சாப்பிடுதுங்க. வாழை மரம் எல்லாமே சாப்பிடுதுங்க. எங்களுக்கு நஷ்டஈடு கட்டி கொடுக்கணுங்க. கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. ஸ்டெப் எடுக்கணுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 2 நாள் ஸ்டெப் எடுத்தாங்க. பட்டாசெல்லாம் விட்டாங்க. இங்கே எங்கள் நிலத்தில் தினமுமே வருதுங்க. அதுங்க தினமுமே சாப்பிடுதுங்க. இப்போது ரெண்டும் ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாக இப்போது அறக்கிற ஸ்டேஜ் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அது எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு நஷ்டஈடு கட்டி கொடுக்கும்.